இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி சொன்னா கேளு. சொல்றேன்ல. பாரு எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. சொன்னா கேளு. இது நம்ம பர்சனல் விஷயம். என் கூட வா. நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். வர மாட்டேன். உனக்கு இது வரைக்கும் நம்பினதெல்லாம் போதும். நீ என்னென்னலாம் பண்ணிருக்க? ஆமா, நீ எல்லாம் மனுஷனா? உன் ஃப்ரெண்ட் அடிச்சு கொல்ல பாத்திருக்க, என் பாட்டியும் கொல்ல பாத்திருக்க. இப்போ அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நான் உன் வீட்ல இருந்தேன். ஒரு வயசான அம்மாவை வீட்ல வச்சு அடைச்சு வச்சிருக்க. நீ எல்லாம் நல்லவனே இல்ல. இல்ல, உலகத்துல உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. என்ன விட்டு, நீ என்ன விட்டுட்டு போ. அஞ்சலி ப்ளீஸ் சத்தம் போடாத. எனக்கு கொஞ்சம் பேச வேணாம். என்ன பேச போற? நீயே ஒரு கதையை கிரியேட் பண்ணி பேச போற, அவ்வளவுதானே? அதானே நம்பணும், அதானே? உன்னை நம்பினதெல்லாம் போதும். நான் இப்பவே அப்பா அம்மா கிட்ட போறேன். உன்னை பத்தி எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இனிமே நான் உன் கூட வாழவே மாட்டேன். அவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? என் அம்மா. அஞ்சலி, அவங்க மனநலம் சரியில்லாதவங்க. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிருவாங்க. சில நேரம் என்னைய அவங்க கொல்ல பார்த்திருக்காங்க. அவங்கள காமிக்காத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத வைத்தியம் இல்ல. அவங்கள கியூர் பண்ணவே முடியல. அதுக்காக பெத்த அம்மாவை கொல்லவா முடியும்? அவங்கள வெளிப்படையா வீட்லயும் வச்சுக்க முடியல. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா என்ன கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் அஞ்சலி. அப்புறம் நமக்குள்ள நிறைய பிரச்சனை வரும் பயந்துதான் நான் இந்த விஷயம் எல்லாத்தையும் மறைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லான்னு பார்த்தேன். எங்க அம்மா பத்தி தெரிஞ்சா எங்க என்னை விட்டு போயிடுவேங்கிற பயத்துலதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல. அதனாலதான் இத்தனை நாள் நான் அவங்கள வீட்டுக்குள்ளே தனியா வச்சு பாத்துக்கிறேன். என்ன நம்ப அஞ்சலி ப்ளீஸ். இல்ல, நான் உன்னை நம்பவே மாட்டேன். நீ சொல்ற பொய்ல இது ஒரு பொய் தான். அவங்க உன் அம்மாவே இல்ல. அவங்க பின்னாடி வேற ஏதோ ஒரு கதை இருக்கு. நீ அத மாத்தி சொல்ற எனக்கு. அஞ்சலி ப்ளீஸ், சத்தியமா அவங்க எங்க அம்மா தான். என்ன நம்பு. அப்படியா? சரி, ஆதாரம் கொடு. ஆதாரமா? ஆமா, அவங்க உன் அம்மாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டேன். அஞ்சலி, நான் எப்படி இதை நிரூபிக்கிறது? யாரோ ஒருத்தங்களை கொண்டு வந்து நான் ஏன் அந்த ரூம்குள்ள அவங்கள அடைச்சு வைக்கணும் சொல்லு. ப்ளீஸ் அஞ்சலி, நான் உன் கால்ல வேணாலும் விழுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூட வா. ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி, நான் என்னை பத்தி உன்கிட்ட சொன்ன அத்தனையும் உண்மை. ஆனா என் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னல, அது மட்டும் போய். அவங்களால நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அதுக்காக தான் இப்படி பண்ணேன். இது எல்லாத்துக்குமே காரணம் எங்க தாத்தா தான். அவர் எங்க அம்மாவை அடிச்சு சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி ஆக்கிட்டாரு. நான் அவங்களை காப்பாத்தி கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கேன். ப்ளீஸ் அஞ்சலி, என்ன நம்பு. சரி, நான் உன் கூட வரேன். ஆனா அவங்களே அவங்க வாயால உன்னை தான் புள்ளன்னு சொல்லணும். அப்ப மட்டும்தான் நான் உன்னை நம்புவேன். சரி, இப்ப வா, வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ், வீட்டுக்கு போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வா வா அஞ்சலி, வீட்டுக்கு போலாம்.